நாமக்கல்லில் மாமனார் வீட்டில் தங்கி வேலை செய்த மருமகனை குடும்பத்தினர் சேர்ந்து அடித்தே கொலை செய்துள்ளனர். மது போதையில் மருமகன் செய்த அட்ராசிட்டி கொலை வரை சென்றது எப்படி? நாமக்கல் மாவட்டம் மலைவேப்பங்குட்டை பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். 35 வயதான இவர் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள கோட்டனம்பாளையத்தை சேர்ந்த நித்யாவை திருமணம் செய்துள்ளார். வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்ற கார்த்திக் மாமனார் ராஜேந்திரன் வீட்டில் மனைவி நித்யாவுடன் வசித்து வந்துள்ளார். மதுவுக்கு அடிமையான கார்த்திக் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. புதன்கிழமை அன்று இரவும் மது அருந்துவிட்டு மனைவி நித்யாவிடம் தகராறு செய்து அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார். உடனே நித்யாவின் தந்தை ராஜேந்திரன், தாய் ராசாத்தி இருவரும் கார்த்திக்கை தடுத்துள்ளனர். ஆனால் அவர் அவர்களையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் மற்றும் பக்கத்து வீட்டை சேர்ந்த வீரன் ஆகியோர் சேர்ந்து கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் நிலை குலைந்த கார்த்திக் மயக்கம் போட்டு விழுந்த நிலையில் அப்படியே உயிரிழந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்த பரமத்தி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கார்த்திக் உடலை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக கார்த்திக் மனைவி நித்யா, அவருடைய தந்தை ராஜேந்திரன், தாய் ராசாத்தி, தம்பி வீரமணி, பக்கத்து வீட்டுக்காரர் வீரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.